ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஈஸியான மட்டன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துருக்கிறேன். இதை ஒரு 4லேருந்து 5 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை குக்கரில் நம்ம விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டனையும் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த கறி நல்லா வேகிற அளவுக்கு 1லேருந்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கறி நல்லா முழுகிற அளவுக்கு வைக்கணும், அப்போ தான் நல்லா வெந்து வரும். இதை நான் ஒரு 4லேருந்து 5 விசில் வரைய வச்சு எடுத்துக்கிறேன். இப்போது அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. 2 இலை சேர்த்துக்கோங்க. 3 கிராம்பு, ஒரு அன்னாச்சிப்பூ சேர்த்துக்கோங்க. பட்டை ஒரு 3 துண்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது பொரிஞ்சு வந்தது கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு 2லேருந்து 3 கொத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா பாதி வதங்கினதுக்கப்புறமா நம்ம 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைய நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூட இப்போது வேக வச்சு வச்சுருக்கிற மட்டன் இருக்குது இல்லைங்களா, அதையும் இது கூடயே சேர்த்துடுங்க. இப்போது குழம்பு மிளகாத்தூள் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இதை இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. இப்போது மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதித்து இந்த அளவுக்கு வரணும். இது ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைய நல்லா கொதிக்கணும். ஃபைனலாக இதுக்கு கொஞ்சமாக தேங்காயும் பெருஞ்சீரகமும் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கொதிச்சா போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு நமக்கு நல்லா ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுபோல் குக்கிங் வீடியோ டெய்லியுமே நம்ம சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.